கோட் படத்தோட விசில் போடு சாங் ரிலீஸ் ஆன கையோட யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டாகிராம் விட்டு வெளியே போயிட்டாரு. என்னாச்சு யுவனுக்கு, எதுக்காக இன்ஸ்டாகிராம் விட்டு போனாரு அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்த டைம்ல தான் இதுக்காக தான் அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்சிட்டு வர கோட் படத்துல யுவன் சங்கர் ராஜாவோட கம்போசிஷன்ல விசில் போடுன்னு ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யுவன் ஆஃப்டர் அ லாங் தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. கோட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்த டைம்ல இருந்து யுவன் மேல தளபதி ஃபேன்ஸ்லாம் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. எஸ், மங்காத்தால தலைக்கு எந்த அளவுக்கு மாசா பிஜிஎம் போட்டீங்களோ அதை விட தளபதிக்கு மாசான பிஜிஎம் போடணும், அது மட்டும் இல்ல பாட்டும் தரமா கொடுங்க யுவன் அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் தொடர்ந்து அவங்களோட ஹைப்பை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலையில தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் முன்னிட்டு அன்னைக்கு கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டான விசில் போடு லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விசில் போடு சாங் யூடியூப்ல 38 மில்லியன் வியூஸ் மட்டும் இல்லாம 1.4 மில்லியன் லைக்ஸும் வந்திருக்கு. என்னதான் யூடியூப்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்தாலுமே ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த சாங் சாட்டிஸ்ஃபை பண்ணல தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் யுவனுக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. யுவன் பதில அனிருத்தை மியூசிக் பண்ணிருக்கலாம், டான்ஸ்க்காக மட்டும் தான் இந்த பாட்டை பார்க்கலாம், எதுவுமே வைப் பண்ற மாதிரி இல்ல, தளபதி பாட்டு மாதிரி இல்ல அப்படின்னு அவங்களோட கமெண்ட்ஸும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கமிங் டு தி சாங், டாப் ஸ்டார் பிரசாந்தோட டான்ஸ்க்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம தளபதி விஜய் மற்றும் பிரபுதேவா டான்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல, அவங்க இடத்துல அவங்க மாஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே அளவுக்கு இந்த பாட்டுல இவங்க தரமான டான்ஸ் மூவ்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் 3 பேருமே தரமான ஒரு டான்ஸ் தான் இந்த பாட்டுலயும் கொடுத்திருக்காங்க. ஆஸ் யூசுவல் தளபதியோட வாய்ஸ்க்கு இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவ் கமெண்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கா வைப் இல்லனாலும் ஓகே, தளபதிக்காக வைப் பண்ணலாம். ஆக மொத்தத்துல இந்த விசில் போடு பாட்டு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ஓகே ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டாகிராம் விட்டு வெளியே போயிட்டாருன்னு நியூஸ் வந்ததுமே யுவன் ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. பட் எக்ஸ் தளத்துல ஆக்டிவா தான் இருந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த யுவன் ஃபேன்ஸ்லாம் அவரோட எக்ஸ் தளத்துல ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விசில் போடு சாங் போனா போகட்டும், நீ வா தலைவா அடுத்த ஒரு மாசான பாட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2014ல இந்த மாதிரி எக்ஸ் தளத்துல இருந்து பிரேக் எடுத்து 2015ல வந்திருந்தாரு. காரணம் லைனப்ஸ்ல நிறைய மூவி இருந்த காரணத்தினால பிரேக் எடுத்திருந்தாரு. ஒரு பக்கத்துல தளபதி ஃபேன்ஸ் கொடுக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால தான் யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டாகிராம் விட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கத்துல எக்ஸ் தளத்துல இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஹேஷ்டாக் யுவன் சங்கர் ராஜா. இந்த யுவன் சங்கர் ராஜா ஹேஷ்டாக்ல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் யுவன் சங்கர் ராஜா மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. என்ன ஆச்சு யுவன், எப்ப இன்ஸ்டாகிராமுக்கு திரும்பி வருவீங்க? இந்த மெசேஜுக்குலாம் யுவன் சங்கர் ராஜா இப்போ ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு ட்வீட் மூலமா ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹே கைஸ், தொடர்ந்து எல்லாரும் மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் தான். என்னோட டீம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைலி எமோஜியை போட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸும் சரி, தளபதி ஃபேன்ஸும் சரி ரொம்பவே மகிழ்ச்சியா ஹாப்பியா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ், உங்களுக்கு விசில் போடு சாங் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அது என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறேன்னா செய்தி மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.